ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 21 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து விஜய் வந்து காவேரிக்கு வந்து காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாருல. அப்போ காவேரி கிட்ட வந்து கேட்குறாரு இந்த மாதிரி, நீ என்ன பிரச்சனை உனக்கு? என் மேலே எதுவும் கோவத்தில் இருந்தேன்னா அது என்கிட்டயே சொல்லிடு, என்னால் எந்த வேலையும் பார்க்க முடியல, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் இல்லை அப்படின்னு. சரி, என் மேல எந்த கோவமும் இல்லைங்கிறதே இப்படி கோவமா சொல்ற பாரு, வேற என்ன பிரச்சனைன்னொன்னே, இல்ல அது வேற அப்படின்னோடனே, சரி என்னன்னு சொன்னேன்னா என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன்லன்னொடனே, இப்போ காவேரி என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து பர்சனல் விஷயம். இப்போ நான் எதனாச்சும் சொன்னேன்னா நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க. அப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போன பிறகு எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவா? நானே அதனால இதுக்கு வந்து ஒரு இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோனே, விஜய் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு பேப்பர் என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்க முடியுமா? அப்படின்னு எல்லாமே மைண்ட் வைஸ்ல பேசிக்கிறாரு. பிரிக்க முடியுமா? நீ தான் இந்த இது வந்து உன்னோட வீடு தான். நீ தான் இந்த வீட்டோட மகாராணி. இப்ப நான் உன்கிட்ட சொல்லிருவேன் என் மனசுல இருக்கிற இதெல்லாம். அதனால எதனாச்சும் பிரச்சனை வந்துருமோன்னு தான் நான் அமைதியாவே இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி விஜய் நினைக்கிறாரு. அப்புறமா காவேரி வந்து கப்பா வாங்கிட்டு அவங்க போயிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, நர்மதா வந்து காவேரி கிட்ட வந்து கங்கா வந்து குமரனை வந்து நடிக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இப்ப காவேரி போய் கேட்கும்போது கங்கா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. நானா விடவே மாட்டேன், விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்புறமா தனியா கூட்டிட்டு போய் பேசும்போது, "என்னக்கா காரணம்? ஏன் விட மாட்டேங்கிறன்னோனே?" இந்த மாரி அங்க போனா இப்படியெல்லாம் நடிக்கணும்ல. அதனால தான் அன்னைக்கு ரோட்ல கூட அந்த பொண்ணுக்கு நீ ஜோடியா இருக்கன்னுல எல்லாரும் பேசுனாங்கன்னோனே, இப்ப காவேரி சிரிக்கிறாங்க. மாமா உன்னைய விட்டுட்டு வேற எந்த பொண்ணு கூடயும் போக மாட்டாருக்கா, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப குமரன் கிட்ட போய் அக்காவுக்கு பொசசிவ்னஸ்னோனே, அப்படின்னா அப்படின்னோனே, என் புருஷன் எனக்கு மட்டும் தான் அப்படின்னு இருப்பாங்கல்ல. அதான் அதுக்கு அக்காவுக்கு ஒரு படி மேலேயே இருக்கு. முன்னாடின்னா உங்கள பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்னா, இன்னைக்கு அவள தவிர வேற யாருக்கும் உங்கள பிடிக்கக்கூடாதுன்னு சொல்றா. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அவளுக்கு புரிய வச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னோனே, இப்ப குமரன் வந்து கங்கா கிட்ட வந்து சொல்லி சமாளிச்சு அவங்க ஒரு வழியா கிளம்புறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து விஜய் கிட்ட ஆஃபீஸ்ல வச்சு எல்லாம் சொல்றாங்க. இந்த மாரி யமுனா வந்து ஒரு பையன லவ் பண்றா. அந்த பையன் வந்து வேற ஒரு பொண்ணுக்காக வெயிட் பண்றதா சொல்லியிருக்கிறான். அப்படின்னோனே, இப்ப விஜய் எல்லாம் சரி சரின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. நான் யமுனா கிட்ட அந்த பையன உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன் சொல்லி சத்தியம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதோடயும் அந்த ப்ரோமோ எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.